அப்பா என்ன கேள்வி! சிபிஐ அதிகாரிகள் கேட்ட அத்தனை கேள்விக்கு விஜய் பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்கு முக்காடி போயிட்டாப்ல. எல்லா கேள்வியுமே அப்படியே ஒரு கிடுக்குப்புடி கேள்விங்க. விஜயனால பதில் சொல்லவே முடியல. பையில கர்ச்சீப் 2 கர்ச்சீப் கொண்டு போயிருந்தாரு. அந்த 2 கர்ச்சீப்புமே அவர் அழுது அழுது கண்ணீர் தொடச்சு ஈரமா போச்சாமா. ஈரமா போன கர்ச்சீப்ப அப்படியே அங்க சிபிஐ அலுவலகத்திலே காய போட்டு வந்திருக்காரு. அத ஒரு நாள் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி இருக்காங்க. சோ இந்த மாதிரி தாங்க தம்ப்லைன்ல யூடியூப்ல வீடியோக்குள்ள தம்ப்லைன்ல தனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் வச்சு விட்டு நிறைய பேர் விஜய்க்கு எதிராக ஒரு சில நரேட்டிவ்லாம் செட் பண்ணிக்கிருக்காங்க. அதாவது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் சிபிஐனுடைய கிடுக்குப்பிடியில், அமித்ஷாவுடைய கிடுக்குப்பிடியில், பாஜகவுடைய கிடுக்குப்பிடியில், இந்த மாதிரி எனக்கு என்னென்ன தோணுதோ எல்லா தம்ப்லைன்லயும் வச்சு ஒரு வீடியோக்கள்லாம் போட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உள்ளபடியே சிபிஐ அலுவலகத்துல என்ன நடந்துச்சு, விஜய்கிட்ட என்ன கேள்விகள் கேட்டார்கள் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக ஒரு சில தரவுகள் வெளியாயிருக்கின்றது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல மக்களுக்கு ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்திடுவோம். ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு 2 நாளாவே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு ஆபத்தான நரேட்டிவ். அதாவது என்னன்னா, பாருங்க சிபிஐ அதிகாரிகளே விஜய்க்கு என்ன பண்ணிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, நெருங்கிட்டாங்க, விஜய் நெருங்கிட்டாங்க, விஜய் தப்பிக்க முடியாதுப்பா. சோ அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி விட்டு விஜய் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையில இங்க இருக்கிற ஒரு சில நபர்கள் எல்லாம் பாத்துக்கு இருக்கிறாங்க. சோ விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க தெரியுமா, இது ஒரு பார்ட் ஆஃப் விசாரணை. சோ சிபிஐ அதிகாரிகள் யார் யாரையெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ, யார் யாரையெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பி அவங்க எல்லாத்தையும் வர வச்சு அவங்ககிட்டயும் விசாரணைகள் மேற்கொள்வார்கள். இது யதார்த்தமான ஒண்ணு, ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ். ஆனா சமூக வலைத்தளம் என்ன டிபேட்டை கிளப்பி விடுறாங்க பாருங்க, விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, விஜய் தப்பிக்க முடியாது, நெருங்கிட்டாங்க பாருங்க அதிகாரிகள், ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்க, அவ்வளவுதான் போச்சு இப்படின்ற மாதிரி என்ன பண்ணா நரேட்டிவ் செட் பண்ணி விடுறாங்க. அதாவது இப்ப நாளைக்கே சிபிஐ அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களை ஒருவேளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஏன்னா கரூர் தொகுதி அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டாம்பிட் எந்த ஊரில் நடந்துச்சோ அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் அவங்க கூட தூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கரண்ட் போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப கரண்ட் போச்சுன்னு சொல்றப்ப அந்த மாதிரி அந்த மின்சாரத்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு கூட நோட்டீஸ் அனுப்பிவிட்டு நீங்களும் விசாரணையில ஆஜராகுங்க அப்படின்ற மாதிரி அவங்க யார் யாரெல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பி ஆஜராயிட்டு போங்க, உங்களுடைய விஷயத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மலான ப்ராசஸ். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல மிகைப்படுத்துவதே நம்ம பார்க்க முடிகின்றது. சோ அதனால அந்த ஒரு மைண்ட்ல நீங்க பிக்ஸ் ஆயிக்கங்க. சரிங்களா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள்ட்ட சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சாங்க, என்ன விசாரணைகள் மேற்கொண்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவதாக இருந்தா அப்படி ஒண்ணுமே கிடையாது. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலுமே கிடையவே கிடையாதுங்க. இதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். யூடியூப்ல உட்காந்து பேசுவாங்க. அதாவது அந்த கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, அப்படி கேட்கிறப்ப அவர் இப்படி ரியாக்ட் பண்ணாரு, இப்படி கேட்கிறப்ப அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாரு. அந்த மாதிரி எந்த கேள்விகளும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளியில வரவே இல்லை. எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா இது இந்திய நாடையே புரட்டி போட்ட ஒரு ஸ்டாம்ப். இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிய ஒரு ஸ்டாம்ப். இது சோ அதனால நீதி வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்டாம்பீடு. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விசாரணைய ஓப்பன் ஃபோரம்ல எப்படி யாரு கேட்பாங்க? நாங்க இந்தந்த கேள்விதான் விஜய்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த அதிகாரிகள் பொதுவெளியில சொல்லுவாங்க? எப்படி தகவலை கசிய விடுவாங்க? அதனால விஜய் அவர்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையவே கிடையாது. இது ஒரு ரகசியமான ஒரு கேள்வி பதில்கள், அவ்வளவுதான். ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு விஷயம். இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல உட்காந்துட்டு அந்த கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள்ட்ட இந்தந்த கேள்விதான் கேட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்திகளும் கிடையவே கிடையாது. யாரு என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி, நீங்க உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி பார்த்து அது இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அதனால நானும் கூட இது தவறான செய்தியை பரப்ப எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கூடுதல் நம்ம என்ன செய்தியை பார்க்கணும் அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை இருக்கு இல்லையா, இந்த சிபிஐ விசாரணை மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு என்ன பிரஷர் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனுமானிக்கலாம்.
என்ன ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கும் கூட்டணி சம்பந்தமாக பிஜேபி கூட கூட்டணி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர் நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சினிமாக்காரர் தான் இல்லைங்களா, நம்ம இத மறுக்க முடியாது, ஃபேக்ட் அதுதான். அவர் வந்து இதுவரைக்கும் சினிமாக்காரரா இருந்திருக்கிறாரு, இப்பதான் அரசியல்வாதியா பரிணாமம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்சி தலையிட முடியுமா, நம்மளுடைய விவகாரங்களை தலையிட முடியுமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கண்டிப்பா நம்ம அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நீ என்ன கொள்கை தலைவர்னு சொல்ற, நான் இந்திய நாட்டையே வந்து கட்டமைக்க நினைக்கிறேன், இந்திய நாட்டவே இந்து ராஷ்டிரம் அப்படின்ற மாதிரி மாத்த நினைக்கிறேன், ஆனா நீ அசால்ட்டா வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஒரு மேன் பவரை எனக்கு எதிராக நீ திருப்பி விடுறா அப்படின்னா உன்னை நான் விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் மேல வந்து இருக்குதான் சொல்லும் இந்த சிபிஐ விசாரணை மூலமா. இதை நம்ம உறுதியாகவும் சொல்லலாம். ரெண்டாவது, நீங்க யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம், ஒரு சாதாரண ஒரு திரைப்படம், ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் இருக்கின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இங்க பாஜக வந்து இவ்வளவு தூரம் சதி பண்றாங்க அப்படின்னா அப்ப எந்த எல்லைக்குமே வந்து நாங்க போவோம், உன்னுடைய சாதாரண ஒரு திரைப்படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம நான் தடுக்கிறேன்னா அப்ப நீ வந்து அரசியல் உள்ள வந்து என்னை எதிர்க்கிற அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேனா, இப்படி மாதிரி இந்த ஒரு டோன் இருக்கும், இந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் மேல வந்து இருக்கும். விஜய் அவர்களும் கூட இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி ரியலைஸ் பண்ணிப்பாரு ஒண்ணும் கிடையாது, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு திரைப்படம். முந்தைய தினத்துல தீர்ப்பு கூட வந்துருது, காலையில ஒரு 11 மணிக்கே இந்த திரைப்படத்தை வந்து நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டுக்கு ஹைகோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துறாங்க. இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பெரிய பெரிய கேசஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய வழக்குகள், இந்த பெரிய பெரிய வழக்குகளை வாதாடக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காங்க இல்லையா, இந்த சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஆஜராகி இந்த கேஸ்ல ஆஜராகி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த திரைப்படத்துக்கு சென்சார் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக ஆஜராகி அவங்க என்ன பண்றாங்க 3 மணிக்கு மறுபடியும் உத்தரவு கொடுத்து இந்த திரைப்படம் வந்து சென்சார் வழங்கக்கூடாது, இந்த திரைப்படத்தை நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்க. அப்ப சாதாரண ஒரு திரைப்படத்திற்கே பிஜேபி இந்த அளவுக்கு உள்ள வந்து மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னா அப்ப இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து ஒரு ப்ரெஷர் தான், இதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அதே மாதிரி இதுல நம்ம இதை வந்து நம்ம எப்படி பிளஸ்ஸா பார்க்கலாம், இதுல நாம எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சாதாரண ஒரு ஜனநாயகவாதியா வந்து இதுல நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. விஜய் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. அது என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதுவரைக்கும் விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனநாயகவாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். அரசியலுக்காக நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்கன்னா விஜய் வந்து டீமரேட் பண்ணி பேசுவாங்க, நாம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பிஜேபிக்கு வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிக்கவில்லை. அது வந்து உள்ளபடியே ஜனநாயகவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து ஆதரவு ஒருவேளை தெரிவிச்சார் அப்படின்னா விஜய்கிட்ட இருக்கிற மனித வளம் இருக்கு இல்லையா, மேன் பவர் இருக்கு இல்லையா, அந்த மேன் பவர் வந்து பிஜேபிக்கு வந்து போவதற்கான பாசிபிள் வந்து இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இல்லைங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீங்க எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, நீங்க அதனால வந்து நான் உங்களுக்கு டைரக்டாவே நான் வந்து இந்த அதிமுகவுடைய கூட்டணியில் நான் போயிடுறேன், அதிமுக பிஜேபி நான் 3 பேர் நம்ம வந்து கூட்டணி இருப்போம் அப்படின்னு விஜய் ஒருவே டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும், விஜய் கட்சியில் இருக்கிற லட்சோபலட்சம் மேன் பவர் இருக்காங்க இல்லையா, இளைஞர் பட்டாளங்கள், ஸோ இந்த இளைஞர் பட்டாளங்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அதை விஜய் இன்ன வரைக்கும் பண்ணல. அதனால அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அவர் நினைச்சதாரு அப்படின்னா என்னங்க பரவாயில்லங்க, நீங்க சொல்றது நான் மண்டே ஆட்டுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மேன் பவர் இளைய தலைமுறைகள் இவங்களை வந்து ஜனநாயகவாதிகள் டிஃபென்ஸ் பண்ணணும், எதிர்த்து சண்டை போடணும். இப்ப நம்ம சண்டை போடாம அவங்க தோழமையா அப்படியே அவங்க கொஞ்சம் அரவணைச்சு வாப்பா வா நம்மளாம் ஜனநாயகவாதி பாரு, உன் தலைவரே என்ன பண்ணிருக்காரு பிஜேபி எதிர்த்து இருக்கிறாரு, உன் தலைவரே வந்து என்ன பண்றாரு பிஜேபி கொள்கை எதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க வந்து ஜனநாயகவாதியா வந்து இருங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயக சிந்தனையில இடதுசாரி சிந்தனையில இன்ன வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, பட் இந்த நொடி பொழுது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை நம்ம வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களா வந்து தேக்கமடைய வச்சிருக்கிறோம், நம்ம அங்கேயே தேக்கி வச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த நுட்பமான அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து இதைத்தான் சூப்பரா கைன் பண்ணாங்க. நேரடியா ஜனநாயக திரைப்படத்துல வந்து ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு இல்லையா, அந்த விடயத்துல வந்து காங்கிரஸ் என்ன பண்ணி கொஞ்சம் மௌனம் காத்து இருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும், பிஜேபி தான் உள்ள தலையிட்டு இருக்காங்கன்ற செய்தியே வெளியே வந்திருக்காங்க.
செய்தியே வெளியே வந்திருக்காங்க. முத எம்பி ஜோதிமணி அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க. ட்வீட் போட்டு அதை சொல்றாங்க, நான் வந்து ஒரு அட்வைசரி கமிட்டியில வந்து நான் இருந்தேன். நானு இந்த திரைத்துறை, அதாவது என்னன்னா இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, இதுல அட்வைசரி கமிட்டியில வந்து நான் ஒரு மெம்பரா வந்து இருந்தேன். எனக்கு தெரியும் ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி எப்படிலாம் தடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால இது பிஜேபி தலையீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ட்வீட் போடுறாங்க. ட்வீட் போட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸ்மே ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை பிஜேபிக்கு எதிராக திருப்பி விட்டு சூப்பரா காயின் பண்ணாங்க. தமிழ்நாட்டை வேற எந்த கட்சியும் பண்ணலங்க. ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொள்கின்ற எந்த கட்சியுமே பண்ணல. ஏன்னா விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சோம், ஜனநாயக திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னா அது விஜய்க்கு ஆதரவா போயிருமோ, நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, திமுகவோட கான்ட்ராடிக்ஷன் வந்துருமோ அப்படின்ற காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக கட்சிகள் யாரும் வாங்கி தரக்கல, காங்கிரஸ் மட்டும் தான் வாங்கி தந்தாங்க. காங்கிரஸ் வாயை திறந்து அவங்க என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தொண்டர்களை வந்து அவங்க இடதுசாரி சிந்தனையாளர் தேக்கமடைய வச்சாங்க. உன்னுடைய தலைவனுடைய திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க பாரு, அப்ப நீ வந்து அவனுக்கு எதிரிடா அப்படின்னு சொல்லி அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களை வந்து ஜனநாயகவாதிகளை வந்து தேக்கமடைய வச்சாங்க. இந்த அரசியலை வந்து காங்கிரஸ் சூப்பரா பண்ணாங்க. சோ அப்ப நாம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை மூலமாக தற்பொழுது விஜய்க்கு பிரஷர் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மள பிரஷர் இருக்குது. அட் த சேம் டைம் விஜய் இன்ன வரைக்கும் கூட நான் வந்து பிஜேபிக்கு ஆதரவா வந்து போறேன், ஆதரவா நான் இருக்கிறேன், நான் வந்து டிஎம்கே சரி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து நான் போய் திமுக தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்காம இருப்பது என்பது நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். மற்றபடி சிபிஐ விசாரணையில் வந்து அந்த கேள்வி கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க, இது எல்லாமே விட்டாலங்கடி. ஒரு விசாரணை அதிகாரிகள் வந்து ஒருபோதும் என்ன விசாரணை மேற்கொண்டே அவர் என்ன பதில் சொன்னார்ன்ற விஷயத்தை யாரும் பொதுவில் சொல்ல மாட்டாங்க. இதான் வந்து ஃபேக்டான விஷயம். ஸோ சமூக வலைத்தளங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் வரும் செய்திகள், அதே மாதிரி நரேட்டிவ்கள், இது எதையுமே நீங்க நம்ப வேணாம். நீங்க ஜஸ்ட் உங்களுடைய பகுத்தறிவு உட்படுத்தி இது உண்மையா பொய்யா, அவன் செட் பண்ண நரேட்டிவுக்கு நாமளும் ஆட்படலாமா வேணாமா அப்படின்றத உணர்ந்து களமாடினாலே அவன் வந்து உண்மையான அம்பேத்கரின் மாணவன், அவன் உண்மையான பெரியாரின் மாணவன் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி உண்டு புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.